ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய 2 விதமான கொழுக்கட்டை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு நம்ம தனித்தனியாக மாவு பிசைஞ்சு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரே மாவில் இந்த 2 விதமான கொழுக்கட்டைகளும் ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய மெத்தடில் இருக்கும். இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டான பக்குவத்தில் மாவு பிசைஞ்சு பண்ணுறம்போது எவ்வளோ நேரம் ஆனாலும் கொழுக்கட்டைகள் ஹார்ட் ஆகாமல் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதே அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த 2 விதமான கொழுக்கட்டைகளும் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பூரண கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு பூரணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கடாயில் 1/4 கப் அளவுக்கு எள் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். இது கிட்டத்தட்ட நமக்கு 50 கிராம் அளவு இருக்குது. சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துடுங்க. ஸோ ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க. அப்போ தான் எள் கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்படும். இந்த பூரண கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நம்ம கருப்பு எள் இல்லைன்னா வெள்ளை எள் ரெண்டுலும் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் எள்ளை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக மண் தூசி இதெல்லாமே நிறைய இருக்கும். நல்லா புடைச்சிட்டு அதுக்கப்புறமா சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எள் நல்லா வறுப்பட்டு லைட்டாக அங்கங்கே வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ரொம்பவே கலர் மாற விட்டுடாதீங்க. இந்த அளவுக்கு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுப்பட்டுச்சு அப்படின்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆறட்டும். இப்போ எள் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா வாசனைக்காக 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இது ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவே நைஸாக அரைச்சிடாதீங்க. பல்ஸ் மோடில் வச்சு பொட்டுக்கடலை கொஞ்சம் ஒன்றும் பாதியும் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா போதும். அப்போ தான் கொழுக்கட்டைக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு தேங்காவை அந்த ப்ரௌன் கலர் வராமல் ஒயிட் கலரை மட்டும் துருவி எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு தேங்காயுடைய ஈரம் பாதம் போகிற அளவுக்கு லைட்டாக வறுத்துடுங்க. அதிக நேரம் கலர் மாறுற அளவுக்கு வறுத்துடக்கூடாது. லைட்டாக ஈரப்பாதம் போகிற அளவுக்கு வறுத்திங்க அப்படின்னாலே போதும். பாருங்கள், இப்போ தேங்காய் அதனுடைய ஈரப்பாதம் போக லைட்டாக வறுப்பட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துடலாம். ஸோ நம்ம எடுத்துருக்கிற 2 கப் தேங்காய், 1/4 கப் எள், 1/2 கப் பொட்டுக்கடலைக்கு இந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். நல்லா தித்திப்பாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை ஸ்வீட்னஸ் குறைவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் எடுத்துருக்கிற வெல்லம் சுத்தமான வெல்லம் அப்படிங்கிறதுனால தண்ணியில் எதுவும் கரைக்கலை. நீங்கள் சேர்க்கிற வெல்லத்தில் மண் தூசி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா டீ ஃபில்டர் வச்சு வடித்து உள்ளே சேர்த்துடுங்க. இப்போ வெல்லத்தை உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி தேங்காயோட ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க. கடாயோடைய ஹீட்லேயே வெல்லம் நல்லா இலகி வந்துடும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற எள் பொட்டுக்கடலை பவுடரை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு இதை கைவிடாமல் நல்லா கலந்துட்டுட்டே இருங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எள், தேங்காய், பொட்டுக்கடலை இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா இலகி வந்துடும். பாருங்கள், இப்போ கொழுக்கட்டைக்கு பூரணம் தயாராகிடுச்சு. கடைசியாக இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் முற்றிலும் ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பூரணம் ரொம்பவே திக்காகிடக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். இது ஆறுனதுக்கப்புறமா நமக்கு சரியாக போயிடும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம கொழுக்கட்டைக்கு மேலே இருக்கிற மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம்.
இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒரு கடாயில் 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டு சூடுபடுத்திக்கோங்க. ஸோ நீங்கள் கப்பாகட்டும் டம்ளர் ஆகட்டும் எதில் கொழுக்கட்டை மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளுமே அளந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அளவு வந்து சரியாக இருக்கும். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். உப்பு வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1/4 டீஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதும். ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது மீடியம் ஹீட்டில் தண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மாவை உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு தாங்க பயன்படுத்துகிறேன். கடையில் வாங்கினது இல்லைன்னா வீட்டில் அரைச்சதை ரெண்டுலையும் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. கொழுக்கட்டை மாவுக்கு பதில் நம்ம இடியாப்ப மாவு கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ மாவு உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சேன். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. மாவு உள்ளே சேர்த்ததும் உடனே திக்காக ஆரம்பிக்கும். கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா சரியாக போயிடும். கட்டிகள் ஏதாவது விழுந்துச்சு அப்படின்னா கூட கரண்டியில் இது மாதிரி நல்லா அமுத்தி விட்டுருங்க. ஸோ பாருங்கள், இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு தயாராகிடுச்சு. ஸோ நம்ம சேர்த்த தண்ணிக்கும் மாவு வெந்து வர்றதுக்கும் அளவு சரியாக போயிடுச்சு. ரொம்பவே திக்காக விட்டுடாதீங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். இது ஆறுனதுக்கப்புறமா நமக்கு சரியாக போயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே கடாயிலேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா கடாயுடைய ஹீட்லேயே மாவு இன்னும் இருக்குன மாதிரி ஆகிடும். உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை லைட்டாக ஆற விட்டுருங்க. லைட்டாக ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற போது நாம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ மாவு லைட்டாக ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம மாவை நல்லா கிளறிட்டு சேர்த்துருக்கிறதுனால இது அதிக நேரம் பிசையணும் அப்படிங்கிறது கூட கிடையாதுங்க. மாவை ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு பிசைஞ்சிங்க அப்படின்னாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வந்துடும். பாருங்கள், இப்போ மாவை நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவோடைய பதம் பார்த்தீங்க அப்படின்னா விரலில் அழுத்தும் போது விரலச்சு இது மாதிரி நல்லா பதியணும். அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை 2 பேட்சஸாக பிரிச்சிடலாம். பாதி வந்து பூரண கொழுக்கட்டைக்கும் பாதி வந்து கார கொழுக்கட்டைக்கும். இப்போ இந்த மாவை ஒரு மூடி போட்டு மூடி ஓரமாக வச்சுடுங்க. இப்போ அடுத்தது நம்ம கார கொழுக்கட்டைக்கு வேணுங்கிற பொருளையெல்லாம் தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு அதை லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பொன்னிறமானதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை, அப்புறம் காரத்துக்கு பொடியாக கட் பண்ணின 2 பச்சை மிளகாய், கூடவே மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ வெங்காயம் அதிகமாக சேர்க்க வேண்டாம். மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கூடவே 1/4 மூடி தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு டைம் இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. ஸோ இந்த கார கொழுக்கட்டைக்கு இது மாதிரி நம்ம தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்க்கிற போது கொழுக்கட்டை சாப்பிட்ற போது தேங்காய் வாயில் கடிப்பட்டு அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ எல்லா பொருளுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவோட ஒன்றா சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லா பொருளுமே ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு. ஸோ அதிக நேரம் பிசையணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் போல் பிசைஞ்சிங்க அப்படின்னாலே போதும். அவ்வளோதான். இப்போ கார கொழுக்கட்டைக்கு மாவு தயாராகிடுச்சு. அடுத்தது கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் கொழுக்கட்டை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை எடுத்து கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவும் இல்லாமல் உருட்டிடுங்க. ஸோ இதை நம்ம இது மாதிரி பிடி கொழுக்கட்டைகளாகவும் பிடிக்கலாம், இல்லைன்னா சின்ன சின்னதாக உருண்டு பிடிச்சியும் எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், இது மாதிரி உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா விரலச்சு வந்து நல்லா பதிஞ்சிரும். இப்போ இதே போல் எல்லா மாவையுமே கொழுக்கட்டை பிடிச்ச இட்லி தட்டில் எடுத்து வச்சுடுங்க. இப்போ இட்லி தட்டில் அடித்தட்டில் மட்டும் கொழுக்கட்டைகள் வைக்க வேண்டாம். ஏன்னா ஒரு சில டைமில் அதுக்குள்ளே தண்ணி போய் அந்த பிளேட்டில் இருக்கிற கொழுக்கட்டைகள் நமக்கு வேஸ்ட் ஆகும். அதனால் அதுக்கு அடுத்ததுலேருந்து வச்சுடுங்க. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வச்சிடலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாயிட்ருக்கு. தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கொழுக்கட்டைகளை உள்ளே வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இட்லி பாத்திரத்தோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது மீடியம் ஹீட்டில் 7லேருந்து 8 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது மீடியம் ஹீட்டில் 8 நிமிஷம் போல் இருக்கட்டும். அடுத்தது பூரண கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் இது மாதிரி ஒரு கொழுக்கட்டை மோல்டு எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி விட்டுருங்க. அவ்வளோதான். இது இப்போ லாக் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கொழுக்கட்டை மாவை கொஞ்சமாக உள்ளே வச்சிடலாம். ஸோ இந்த பூரண கொழுக்கட்டைக்கு மேலே இருக்கிற மாவு வந்து குறைவாக தான் இருக்கணும், உள்ளே இருக்கிற பூரணம் தான் அதிகமாக இருக்கணும். அதனால் கொஞ்சமாக கொழுக்கட்டை மாவை உள்ளே வச்சுட்டு இது மாதிரி கட்டை விரலால் சுற்றியும் வர்ற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இது மாதிரி. அவ்வளோதான். இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை கொஞ்சமாக உள்ளே வச்சிடலாம். எந்த அளவுக்கு பூரணம் உள்ளே பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுடுங்க. அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே திரும்பவும் கொஞ்சமாக கொழுக்கட்டை மாவை மேலே வச்சு கவர் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பூரண கொழுக்கட்டை மோல்டில் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது கொழுக்கட்டை மோல்டு இல்லை அப்படின்னா நம்ம கையிலையும் கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கொழுக்கட்டை மாவை கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவும் இல்லாமல் இது மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி உருட்டிட்டு கட்டை விரலால் இதை சின்ன கிண்ணம் மாதிரி சுற்றியுமே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேவைப்பட்ட அப்பப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. ஸோ மாவு வந்து நம்ம கரெக்டான பழத்தில் பிசைஞ்சிருந்தோம் அப்படின்னா தான் இது மாதிரி தட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். இது வந்து நம்ம மோல்டில் செய்கிறத விட ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை உள்ளே வச்சிடலாம். சென்டரில் வைக்க வேண்டாம், கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்த சைடு இருக்கிற மாவை பொறுமையாக மேலே இது மாதிரி மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு சுற்றி இருக்கிற மாவை நல்லா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம ஆவியில் வேக வைக்கிற போது உள்ளே இருக்கிற பூரணம் வெளியில் வராமல் இருக்கும். நல்லா அழுத்தி விடாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற பூரணம் வெளியில் வந்து கொழுக்கட்டையோட கலர் மாறிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். நம்ம இது மாதிரியும் கொழுக்கட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைட் பார்த்திங்கன்னா கார கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. இதை வெளியில் எடுத்துட்டு நம்ம பூரண கொழுக்கட்டையை வேக வச்சிடலாம். இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா கொழுக்கட்டையை உள்ளே வச்சுட்டு இட்லி பாத்திரத்தோடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 7லேருந்து 8 நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுருங்க. 8 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். அவ்வளோதான், நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப சாஃப்டான பூரண கொழுக்கட்டையும் அது கூட கார கொழுக்கட்டையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நம்ம இந்த மெத்தடில் மாவு பிசைஞ்சு கொழுக்கட்டை பண்ணுறம்போது கொழுக்கட்டைகள் எவ்வளோ நேரம் ஆனாலும் ஹார்ட் ஆகாமல் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதே அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த 2 விதமான கொழுக்கட்டைகளும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.